20லிருந்து 25% மிகுந்த அதிகமான விலையேற்றம். நான் முதல்லே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிஎஸ்என்எல் என்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் இல்லைன்னா இவர்கள் இதற்கு முன்பே விலையை உயர்த்தியிருப்பார்கள். பிஎஸ்என்எல் பொதுத்துறை நிறுவனம் இல்லைன்னா இவர்களுக்குள் கூட்டணி அமைத்து கொண்டு, ஆங்கிலத்தில் கார்ட்டல்னு சொல்லுவாங்க, 3 கம்பெனிகளுக்குள்ள கூட்டணி அமைத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ உயர்த்துறதுக்கு இவர்களுக்கு எந்த விதமான கணக்கீடும் கிடையாது. டேட்டா 1 GB டேட்டாவுக்கு எவ்வளவு, 2 GB டேட்டாவுக்கு எவ்வளவு இல்லை. அவர்கள் இருக்கிற ரேட்டில் 21% ரிலையன்ஸ் ஜியோ ஏற்றிருக்கிறாங்க, 24% ஏர்டெல் ஏற்றிருக்கிறாங்க, 25% வோடஃபோன் விலையை ஏற்றியிருக்கிறார்கள். எவ்வளோ ரூபா, 79 ரூபா இருந்தால் அது 99 ரூபா, எத்தனை பர்சன்டேஜ் என்ற கணக்கில் தான் அவங்க விலை ஏற்றுகிறார்களே தவிர இதற்கு தர நிர்ணயம் செய்வதற்கான எந்த விதமான கட்டுப்பாடும் அவர்களுக்கு இல்லை. எந்த விதமான கட்டுப்பாடும் அவர்களுக்கு கிடையாது. எப்படி பெட்ரோல் விலை, டீசல் விலை அந்த நிறுவனங்களை ஏற்றிக்கொள்ளலாம், இறக்கிக் கொள்ளலாம் என்று இருக்கிறதோ அதே போல் இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களுக்கு விருப்பப்பட்ட வகையில் விலையை ஏற்றலாம் என்பது தான் நிலைமை. ஆகவே தான் அவர்கள் மிக அதிகமான ஒரு கட்டண உயர்வை இந்த காலகட்டத்தில் செய்தார்.